Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெயிலுக்கு இதமான ஒரு ட்ரிங்க் பட்டர் மில்க் ஃப்ரெண்ட்ஸ். இத மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பாரத் வெல்லம் அப்படினு சொல்லுவாங்க. சம்பார வெல்லம் அப்படிம்பாங்க. மோர் தண்ணி செமையா இருக்கும் டேஸ்ட். ட்ரெடிஷனல் வேல நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ட்ரெடிஷனல் தயிர் எல்லாம் மத்து வச்சு கடைவாங்க. அப்படியே நம்ம பண்ண போறல மிக்ஸி ஜார்ல போட்டு தான் நம்ம பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் தயிர், சின்ன வெங்காயத்தை நறுக்கி நசுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு இஞ்சியை வந்து நறுக்கி நசுக்கி வச்சிருக்கேன். இது கருவேப்பிலை, இது லெமன் லீஃப். இதை வந்து நம்ம பாரம்பரியமாக செய்ய போகிறோம். அதனால் வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து லெமன் லீஃபு இதெல்லாம் சேர்த்திக்குவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு கப்பு தயிரை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கடைஞ்சி செய்வாங்க. இப்போல்லாம் அந்த கடையிற அந்த இதெல்லாம் இல்லாதனால மிக்சியில் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை அடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்த போகிறோம். மூணு கப் தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ அடிச்சு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தயிர் 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்திடலாம். இஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம இப்படி பிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி லெமன் லீஃப் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. லெமன் லீஃப் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இறங்கும்போது அந்த மோரில் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கருவேப்பிலையும் இந்த லீஃபும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் நம்ம நசுக்கி இதில் சேர்த்த போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை மிளகாவை நல்லா நசுக்கி இருக்கோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சால்ட்டு லைட்டாக சேர்த்திக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிடலாம். இது வந்து நீங்கள் குடிக்கும்போது அந்த கருவேப்பிலையில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே குடித்தாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாரத் வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தண்ணி இந்த வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியானது. ட்ரெடிஷ்னல் வேல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை ட்ரிங்க் பண்ணி பாருங்கள். செமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆனியன், இஞ்சி, அந்த பச்சை மிளகா, அந்த லெமனோட ஃப்ளேவரு, கருவேப்பிலை, தயிர், உப்பு எல்லாம் சூப்பராக அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி